எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் நரேன், துருவங்கள் 16 படத்தோட டேரக்டர். துருவங்கள் 16 வந்து கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். பட் இது ஒரு கிரைம் த்ரில்லர் லவர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஹ்மான் சார். அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 32 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே வந்து அவர் என்றைக்குமே ஒரு டைரக்டராக வந்து என்னை ஓவர் ஷேடோ பண்ணவே கிடையாது. அவருக்கு எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் அவர் கேட்குற விஷயங்கள் எல்லாமே எங்கிட்ட தான் வந்து அவர் கேட்பார். ஒரு பீயிங் அ டேரக்டர் வந்து சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி எங்கிட்ட தான் கேட்பார். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. எப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அவங்க வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அந்த டவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஒன்ஸ் மூவி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சார்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ஹோல் பேக் நேச்சர் எதுவுமே வந்து கிடையாது. என்னென்னா ஃபஸ்ட் டே வந்து அவருக்கும் கொஞ்சம் சரி இவங்க என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2 days வந்து அந்த ஒரு ரஃப் எடிட் மாதிரி வந்து நாங்கள் காமிச்சோம் படத்தோட ஃபஸ்ட்டு 2 days ஷூட் பண்ணது. அது பார்த்ததுக்கப்புறம் எங்கள் டீம் கூட வந்து நல்லாவே சிங்க் ஆகிட்டார். அண்ட் ரிகார்டிங் தி டெக்னிக்கல் டீம் வந்து டிஓபி சுஜித் சாரங், எடிட்டிங் பை ஸ்ரீஜித் சாரங், அண்ட் மியூசிக் வந்து ஜேக்ஸ் பிஜாய், சவுண்ட் டிசைன் சிங் சினிமா, காஸ்டியூம்ஸ் வந்து அசோக் குமார், அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து சிவசங்கர். ஸோ இவங்க எல்லோரும் டெக்னீஷியன்ஸாக இல்லாமல் வந்து என்னை ஒரு ப்ராப்பர் ஒரு பிரதர் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணாங்க ஆன் செட். என்னென்னா வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுக்கிட்டாங்க ஆன் செட். அப்போ தான் வந்து ஒரு டேரக்டர் வந்து நல்லா இருந்தால் தான் படம் வந்து நல்லபடியாக ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் ஐ வாஸ் வெரி லக்கி. படத்தில் வந்து ஆக்சுவலாக சாங்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு வந்து அது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். பட் ஒரு த்ரில்லருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு சைலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து ஜேக்ஸ் பிஜாய் அவருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அந்த சினிமா வந்து இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனுக்கு வந்து என்ன தேவை, இதுக்கு நம்ம ஓவர் டூ பண்ணணுமா, ஆர்எல்ஸ் வந்து எவ்வளோ சட்டிலாக ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. ஸோ அவர் வந்து படத்துக்காக தான் வந்து ஒர்க் பண்ணார். ஆஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். என்னென்னா அவங்க ஸ்கோர் வந்து ரொம்ப லவுடாக கேட்கணும், அவங்க ஒர்க் வந்து நல்லா தெரியணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். பட் அப்படி இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. ட்ரெண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக ஒரு டைரக்டருக்கு வந்து அது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. என்னென்னா தெர் இஸ் நத்திங் கால் ட்ரெண்ட். இப்போ ஒரு செட் ஆஃப் பீரியடில் வந்து கம்ப்ளீட்டாக காமெடி மூவிஸ், ஆர்எல்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடில் கம்ப்ளீட்டாக ஹாரர் மூவிஸ் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் ஜஸ்ட் ஓகே இந்த கதையை வந்து நாங்கள் எவ்வளோ ஹானஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வந்து இருந்துச்சு. என்னென்னா இதை நான் எழுதுகிறப்பவும் சரி, இதை நான் டேரக்டராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்பவும் சரி, எனக்கு வந்து மைண்டில் ஒரு நல்ல ஹானஸ்டான படம் பண்ணுங்கிறத தவிர வேறு எந்த தாட்டுமே கிடையாது. அதனால தான் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் வந்து படம் வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி தியேட்டர் வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து இப்போ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டாங்க, அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி வந்து கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன் தான் அவங்க வந்து ஈஸியாக வேர்ல்ட் சினிமாவுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஸோ ஒரு நல்ல படைப்புக்கு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குங்கிறத நம்பி பண்ணப்படம் தான் துருவங்கள் 16.